கருணாநிதியை திமுக தலைவராகவும் தமிழக முதலமைச்சராகவும் கொண்டு வந்ததுல எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு. ஆதித்தனாருக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல நிறைய அண்ணா வந்து தம்பி வா தலைமையேற்குவான்னு சொன்னது நெடுஞ்செழியன நாவலரை. ஆனா வந்து கலைஞர் வந்து அந்த இடத்துல வந்துட்டார் அப்படின்னு அந்த ஷிஃப்ட் வந்து சொல்ல முடியும் இவங்களுடைய ரோல் அண்ட் ஹவ் இட் ஹேப்பன். பெரிய ரோல் ஆதித்தனார் சீப்பா ஆதித்தனாருக்கு அவர் ஒரு பெரிய பத்திரிகை கையில் வச்சிருந்தாரு. அதனால அவரால் வந்து திமுகவுடைய வரலாற்றுல எம்ஜிஆர் நீக்கப்பட்டது ஒரு பெரும் பிழையானது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவர் தப்பா போயிருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. 10 இன்ச்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. As you said, எமர்ஜென்சியில வந்து அதிகமா பாதிக்கப்பட்ட ஒரு கட்சி, நிறைய தேசிய தலைவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த மாநிலம். இங்க வந்து நிறைய பேர் இருந்தாங்க. அண்ட் அதனால கலைக்கப்பட்ட கட்சின்னு ஆட்சின்னு சொல்லப்பட்டது. பட் ரொம்ப ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர் தான். ஸோ வந்து ஆட்சி இருக்கும்போது 4 வருஷம் 3 வருஷம் ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர் தான். ஃபியூ மந்த்ஸ் கூட இல்லை, 4 வீக்ஸ் அந்த அப்பதான் கலைக்கப்பட்டது. ஸோ கலைக்கப்பட்டு இல்லாட்டாலும் அது வந்து எப்படி தேர்தல் தான் சந்திச்சிருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான். ஸோ அப்போ கலைக்கப்பட்டதுங்கிறது ஒண்ணு. ஆனா பொலிட்டிக்கலா அவங்க குடும்பம் உட்பட எல்லாருமே பாதிக்கப்பட்டாங்கிறது ஒண்ணு. பின்னாடியே ஒரு 1.5 வருஷத்துல வந்து 75ல இருந்து 77 வரைக்கும் எமர்ஜென்சி. ஸோ பின்னாடி ஒரு தேர்தல அங்க வந்து ஜெயிச்சிடுறாங்க. அதுக்கு பிறகு அடுத்த முறை வந்து இத்தனைக்கும் எமர்ஜென்சியை சப்போர்ட் பண்ணவர் எம்ஜிஆர், எமர்ஜென்சிக்கு ஆதரவா இருந்தவர் எம்ஜிஆர், எமர்ஜென்சிக்கு எதிராக இருந்தது கலைஞர். 1.5 வருஷத்துலயே வந்து திரும்பி அவங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்க போது அவங்களுடைய பொலிட்டிக்கல் வில் அண்ட் ஒரு கொள்கை பிடிப்புங்கிறது என்னவா இருக்குது எமர்ஜென்சியை பொறுத்து. அண்ட் இவங்களுடைய ரெண்டாவது என்னுடைய கேள்வி வந்து கூட்டணி கட்சிகளை வச்சுதான் திமுகவா அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய கேள்வி. இன்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தொடர் வெற்றிகள் பார்த்து நீங்க 2019 இருக்கட்டும், 21 இருக்கட்டும், 24 இருக்கட்டும், அன்னைக்கு ராஜாஜியோட வச்சதா இருக்கட்டும், பிறகு இந்திரா காந்தியோட கலைஞர் வச்சதா இருக்கட்டும், எல்லாமே பார்க்கும்போது ஒரு கூட்டணி ஸ்ட்ராங்கா அமைஞ்சாதான் திமுக வரும். நான் ஏற்கனவே கேட்ட ஒரு கேள்வி அதுல தொடர்ச்சியா வரும். எம்ஜிஆர் உயிரோடு இருந்த வரைக்கும் 3 தேர்தல்கள் தோல்வி, ஜெயலலிதா உயிரோடு இருந்த வரைக்கும் 2 தேர்தல் தோல்வி. சோ கூட்டணி இருந்தாதான் திமுக காப்பாத்தா. அப்ப ஒரு நீங்க சொன்ன மாதிரி சாமானிய மக்கள்கிட்ட அதிகாரத்தை கொண்டு சேர்த்த ஒரு கட்சிக்கு சாமானிய மக்களுடைய ஆதரவு வந்து முதல் நிலையில இருக்கும்ல. ஃபர்ஸ்ட் டிஎம்கே நெக்ஸ்ட் எனிபடி அப்படின்னு தானே இருந்திருக்கணும். ஏன் ஃபர்ஸ்ட் சம்படி நெக்ஸ்ட் டிஎம்கே ஏன் மாறிச்சு? இல்ல, உங்களுக்கு வந்து 40 சில்லற சதவிகிதத்துக்கு மேல திமுகவுக்கு எப்ப கிடைச்சதுன்னா ஒரு முறை தான், 1971. 184 சீட் முதல்ல ஜெயிக்க கருணாநிதியோட தலைமையில சந்திக்கிற முதல் தேர்தல், அவருடைய தலைமையில சந்திக்கிற அந்த தேர்தல்ல அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ண தான் ஜெயலலிதா ட்ரை பண்ணாங்க. ஆமா, அந்த தேர்தல்ல வந்துட்டு இவங்க ராஜாஜிக்கும் காமராஜருக்கும் கூட்டின கூட்டம் இருக்குல்ல, அபாரமான கூட்டம். அவங்க தான் ஜெயிப்பாங்கட்டு எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க ஜெயிக்கல. தலைமைச் செயலாளரா இருந்தவரே போய் பார்த்துட்டார் அவரை. காமராஜர் பெருந்தலைவர் என்ன சொல்றாரு, நீங்க என்ன கோட்டையில வந்து சந்திங்க அப்படின்னு சொல்லிட்டு நிருபர்கள்ட்ட சொல்றாரு. இவ்வளவு நடந்துருது, இதெல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கு. தோத்து போயிடுறாங்க. அந்த தேர்தலில் வந்துட்டு அவரால் he could dictate terms to இந்திரா காந்தி. நான் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டேன் கேண்டிடேட்ஸ் எல்லாம். அதனால வந்துட்டு என்னால் ஒன்லி பிளேஸ் வேர் ஐ கேன் அட்ஜஸ்ட், அது கூட நான் கேட்டு பண்ணணும். பார்லிமெண்ட்ல வேணா ஏதாவது பண்ணலாம். 12 மணிக்கு அந்த அம்மா ஃபோன் பண்ணுது. அந்த அம்மா யாரை வச்சுட்டு கூட ஃபோன் பண்ணுதுன்னா ஜி பார்த்தசாரதியை வச்சுக்கிட்டு, நம்முடைய தூதராக இருந்தவர், ஐநா சபையினுடைய தூதராக இருந்தார் இந்தியாவுக்கு. இலங்கை பிரச்சனை ஆமா, பார்த்தசாரதி போன தூது மகாபாரதத்திலேயே வெல்லவில்லை அப்படின்லாம் வந்து பேச்சு வந்துச்சு. அதனால இந்த தூது ஜெயிக்காதுன்ட்டு அப்பவே முதலே சொன்னாங்க. ஸோ அப்படி இருந்து எம்ஜிஆர் வந்து ஒரு பெரிய ஆளுமை. அவர் வந்து ஏறக்குறைய ஒரு பாதி பலத்தை எடுத்துட்டார். இங்கிருந்து ஒரு பாதி பலத்தை எடுத்துட்டாரு, காங்கிரஸ் கிட்ட இருந்து ஒரு பாதி பலத்தை எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து சரி, ஒரு புதுசா ஒரு ஒரு மாற்று வரட்டுமே அப்படின்னு. இப்ப உங்களுக்கு காமராஜர் வயதாயிடுச்சுன்ற மாதிரி ஒரு இன்னைக்கு தான் 70கள்லாம் பெரிய வயது இல்லாத போயிடுச்சு. பட் அன்னைக்கு வந்து அதை வந்து ஒரு பெரிய வயது மாதிரிலாம் பார்த்தாங்க.
அதுக்கு பிறகு கலைஞர் வந்து அவருக்கு நிறைய திட்டங்கள் அதனால தான் 48 இடங்கள் ஜெயிச்சாங்க. அந்த 1977 எலெக்ஷன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தனியா நின்று அது அந்த ஒரு எலெக்ஷன் தான் 1967க்கு பிறகு திமுக தனியாக சட்டமன்றத்தை சந்தித்த ஒரே தேர்தல். 230 இடங்கள் நின்னாங்க. 4 இடம் வந்து தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கேடிகே தங்கமணியுடைய கட்சிகளுக்கு கொடுத்தாங்க. அந்த எலெக்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா கலைஞரை சொல்லுவாரு, நாம ஜனதா கட்சியோட நின்றுடணும்னா இத்தனை இடங்கள் 137 இடங்கள் ஜெயிச்சிருப்போம், 140 இந்த மாதிரி எல்லாம் கணக்கெல்லாம் சொல்லுவார். ஜனதா இவரோட சேர்றதுக்கு தயாரா இல்லை. ஏன்னா அவருடைய பெயர் வந்து நிறைய பழுதாயிடுச்சு. உங்களுக்கு எமர்ஜென்சி காலத்துல எமர்ஜென்சியை வந்து தொடக்கத்துல எம்ஜிஆர் வந்து போய் விழுந்துட்டார். விழுந்த உடனே கலைஞருக்கு வந்து there was not much room. அதனால வந்துட்டு அவரை எதிர்க்க வேண்டிய ஒரு நிலைமை இருந்துச்சு. அவர் அது ஒரு நியாயம் இல்லைன்ற மாதிரியும் அவர் அதை நினைச்சார். ஸோ அவரே அப்படி நினைச்சதாகட்டும், அவர் கலந்து பேசுறாரு. ஒரு நாள் முழுக்க அவங்கெல்லாம் உட்காந்து பேசுறாங்க, அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. பேசிட்டு அவரே தான் எழுதுறாரு. அதிகாலையில அந்த தீர்மானம் சர்வாதிகாரத்திற்கு அடிக்கோல் நாட்டுற இது இந்த அவசர நிலை, இதை நீங்க எடுத்துடணும், கைதானவர்களை விடுவிக்கணும், பத்திரிகை சுதந்திரத்தை மீட்டு தரணும் அப்படின்லாம் போடுறாரு. அப்புறம் அவரே சொல்றாரு, ஒரு மத்திய அமைச்சர் வந்து என்னோட பேசினார், நான் நினைக்கிறேன் அது சி சுப்பிரமணியம்னு நினைக்கிறேன், வந்து பேசினார், நீங்க இந்த தீர்மானத்தை விலக்கிங்க, இது கட்சி போடுற தீர்மானம், அரசல்ல பண்றாரு. அதுக்கப்புறம் கடற்கரையில ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல ரொம்ப கடுமையாக பேசுகிறார் கலைஞர். ஏன்னா நாங்க இன்னைக்கே நாங்க பதவி விட்டு நடந்து அமைச்சர்கள் எல்லாம் நடந்து வர சொன்னோம். நாங்க ஏன்னா நாங்க நடந்து வர்றது எங்களுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை, காரை விட்டுட்டு நடந்து வந்தோம், போனோம். 20 அம்ச திட்டத்தை திட்டி தீக்கிறார். இங்க தலித்துகளுக்கு நாங்க வீடு கட்டி தரோம், ஆதி திராவிடர்களுக்கு, இங்க இருக்கிற இந்த திட்டம் ஏதாவது அதுல இருக்கா அப்படின்லாம் பேசுறாரு. ஆனால் இப்படி பேசுறவரே அதற்கப்புறம் என்ன நிர்பந்தம்னு தெரியல, ப்ளோ ஹாட் ப்ளோ கோல்டுன்னு சொல்லுவோம் இல்லையா ஆங்கிலத்தில், அது மாதிரி சார்பாகவும் பேசுகிறார். ஸோ அந்த நேரத்தில் வந்த ஒரு கேபிள், யுஎஸ் கான்சல் ஜெனரல் அனுப்புற கேபிள் விக்கி லீக்ஸ்ல இருக்கு, இஸ் வாக்கிங் போத் சைட்ஸ் ஆஃப் த ரோட். அப்படியே நடக்கிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு நிறைய முறை அப்படி நடந்திருக்கிறார். ஸோ நான் கேள்வி சும்மா அது ஏன் அப்படி சொன்னேன்னு ஒரு பொலிட்டிக்கல் கமெண்டா வந்துடக்கூடாது. அதில் அணு ஆயுத ஒப்பந்தம் பற்றின பிரச்சனை வந்து 2009 கவர்மெண்ட்ல பிரச்சனையா வருது. மன்மோகன் சிங்கோடைய ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட். அப்போ வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வந்து நாங்கள் ஆதரவு வாபஸ் வாங்கிடுறோன்ற, அவங்க வந்து மன்மோகன் சிங் இருக்கும்போது அமெரிக்காவுடைய நிர்பந்தத்துக்கு 123 ஒப்பந்தம். அதை வந்து அப்போ வந்து கலைஞர் வந்து அணு ஆயுத ஒப்பந்தம் வந்து வேணும்ன்றாரு, நான் சைன் பண்ணுவேன்றாரு. அதுக்கப்புறம் இவங்க மாறினோடனே சொல்றாரு, அணு ஆயுத ஒப்பந்தம் வேண்டுமா என்றால் வேண்டும், ஆனால் ஆட்சியை பறி கொடுக்கிற அளவுக்கு வேண்டுமா என்றால் வேண்டாம் அப்படின்றது. அப்படி அந்த டக்குன்னு வந்து ஒரு அடுத்த லைன் வந்து அவர் போடுறாரு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவரு நிறைய ரெண்டு பக்கமும் ஆம்பிவலண்டா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த அம்மா எமர்ஜென்சியை கலைஞர் எதிர்த்ததே ஒரு நிர்பந்தத்தினாலும், ஏன்னா எதிரில பிரதானமா இருக்கக்கூடியவர் முதல்ல போயிட்டாருங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஏடிஎம்கே ஒரு இடத்துல இருக்க முடியாது. அப்ப அவங்களுக்கு வந்து லெஃப்ட் வித் திஸ் ஒன் ஒரு ஆப்ஷன் தான். ஆமா, பட் இல்ல, அவருக்கு ஜனநாயக உணர்வுகள்லாம் உண்டு. அது வந்து ஒரு கொடுமையான ஒரு திடீர்னு எனக்கு நல்ல நினைவு இருக்கு. நான் அப்ப ஹை ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு திடீர்னு ஏதோ இயல்பு வாழ்க்கை மாறி போய் விட்டதாகத்தான் நாங்கெல்லாம் உணர்ந்தோம். ஒரு மாதிரி ஏதோ ஒரு இறுக்கம் இருந்துச்சு, ஒரு சஃபகேஷன் என்ன இருந்துச்சு. அதனால அவருக்கு அது தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து ஒரு நல்ல பண்பட்ட ஒரு அரசியல்வாதி. உட்கார்ந்து அவர் நாவலரோட, பேராசிரியரோட, மற்றவர்களோடலாம் உட்கார்ந்து கலந்து பேசுறார். பேசிட்டு தான் அதுக்கப்புறம் அவரே எழுதுறார். அவரே அதை அந்த தீர்மானம் எழுதியதே அவர் தான். ஆனா அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கார். ஆட்சி மூலமா சட்டமன்றத்துல ஒரு தீர்மானமும் கொண்டு வரல, தெளிவா இருக்கார். இது கட்சின்ட்டு கடற்கரை பேருரை அது புக்காவே வந்திருக்கு. அதுல அவர் பேசுறது வந்துட்டு அவர் சொல்றாரு, நாங்க எங்களை பார்த்து நீங்க இப்படியெல்லாம் சொல்றீங்க, நாங்க வந்துட்டு உதவலைன்னா குடியரசுத் தலைவர் தேர்தலில் நீங்க எப்படி வென்றிருப்பீர்கள்? பிவி கிரி குடியரசுத் தலைவர் ஆகியிருக்க முடியுமா? இப்படியெல்லாம் கேட்கிறார். இந்தியா என்னவாகியிருக்கும்ன்றார். ஆக்சுவலா அவர் சொல்ல வந்தது இந்திரா என்ன ஆகியிருப்பார் அப்படின்னு இருப்பார். ஸோ இதெல்லாம் ரொம்ப வீராவேசமா பேசுறார். அதுக்கப்புறம் மாறன் வந்து அந்த பேச்சுக்கு பிறகு இவரை பார்க்கிறார், அப்ப இருக்க யுஎஸ் துணை தூதரை பார்க்கிறார். பார்த்துட்டு சொல்றாரு, அந்த அம்மா வந்து எங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்காது இருக்கிறதுக்கு காரணம்
காமராஜர் சுதந்திரமா இருக்கார். காமராஜரை தன் பக்கம் இழுக்கிறதுக்கு அந்த அம்மா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. அவர் வந்துட்டார்னா அந்த அம்மா எங்க மேல நடவடிக்கை எடுத்துரும். இதுதான் அப்படின்ட்டு அவர் சொல்றது. அதுவும் ரெக்கார்ட்ல இருக்கு. இதெல்லாமே இந்த புத்தகம் பேசும். அதனால இதெல்லாமே ரொம்ப சுவையான, அதாவது வரலாற்று செய்திகள். ஸோ இது வந்து எமர்ஜென்சி பீரியட். இப்போ எனக்கு செகண்ட் பார்ட் ஆஃப் டிஸ் கொஸ்டின் இதில் வருது. நீங்கள் ஆஸ் யூ ரைட்லி சார் 71 தவிர 77 தவிர எப்பயுமே அவங்க தனித்து போட்டிக்கிட்டது இல்லைங்க நான் பார்க்குறோம். த்ரூ அவுட் திஸ் அவங்க வந்து முதல் நாள்லேருந்து ராஜாஜி காலத்துலேருந்து இல்லை 67 57 தனியாக தான் நின்னாங்க. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் 62 தனிதான். அவர்கள் நின்னது தனிதான். 124 இடங்கள் அவங்க நிற்கிறாங்க, கேண்டிடேட் போடுறாங்க. அவங்களோட கூட்டணி யாரும் இல்லை. 67க்கு பிறகு அவர்கள் தனியாக நின்ற ஒரே தேர்தல் 77 சட்டமன்றம். ஆமா. சோ அப்போ வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம பாக்குறோம் கூட்டணி வந்து உங்களுக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்ப 40க்கு 40 ஜெயிச்சதுக்கு வந்து கூட்டணி வந்து முக்கியமான காரணமா பாக்குறோம். சோ அந்த நம்பர் 2 பொசிஷன் போயிருச்சா திமுக அப்படின்னு நான் எம்ஜிஆர் வந்த பிறகு நம்பர் 2 பொசிஷன் போயிடுச்சு. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4-5% வித்தியாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து கன்சால்டேட்டா நிக்க ஆரம்பிச்சு அப்படியே வந்துருச்சு. அது வந்து இப்ப கொஞ்சம் தலைகீழா மாறி இருக்க மாதிரி தெரியுது. இப்ப இவங்க வந்து ஒரு 25%, ஏடிஎம்கே ஒரு 18 to 20% இருக்க மாதிரி தெரியுது. இல்ல அது என்னால இப்ப கணிக்க முடியல. நான் வந்து என்னாலே கணிக்க முடியல. ஏன்னா அலைன்ஸோட ஒரு இடத்துல போகும்போது யாருக்கு எவ்வளவு காம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு நம்மளால சொல்ல முடியல. உங்களுக்கு 2014 ஏடிஎம்கே தனியா நான் இப்ப இந்த அலைன்ஸுக்கான கேள்வியை ஏன் வைக்கிறேன்னா, நீங்க வந்து எம்ஜிஆர் 3 முறை இழந்தீங்க, எம்ஜிஆர்ட்ட ஜெயலலிதா 2 முறை இழந்தீங்க. அப்ப ஆனா திரு எடப்பாடி பழனிசாமிட்டையும் உங்களுக்கு ஒரு கூட்டணி தேவைப்படுது. 19ல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பாப்புலாரிட்டி வந்து ரொம்ப வீக்கா இருந்தது. ஏன்னா அவர் இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆகல. அவர் வந்து அப்புறம் முதலமைச்சரா 4 வருஷம் முடிச்ச பிறகு அப்புறம் கட்சி தலைமை வந்த பிறகுதான் இன்னைக்கு வந்து அவர் தான் ஸ்ட்ராங்கான அப்போசிஷன் லீடருங்கிற இடத்துல நிக்கிறார். பட் 19லயே உங்களுக்கு அவ்வளவு பெரிய அலைன்ஸ் தேவைப்படுச்சு. 21லயும் அவ்வளவு பெருசா நம்ம நிறைய பேர் பார்த்து அந்த மாதிரி இவங்களுக்கு இவ்வளவு சீட்டு தேவையா, இவங்களுக்கு இவ்வளவு சீட்டு தேவையாங்கிற மாதிரி கொடுத்து காங்கிரஸ் கட்சி கட்டாயமா நமக்கு தெரியும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல தனியா நின்னா ஒரு எம்பி சீட்டோட ஜெயிக்க மாட்டாங்க. நான் வந்து எந்த தயக்கமும் எல்லாம் சொல்ல முடியும். ஆனால் அவங்களுக்கு 10 சீட்டு கொடுக்குறங்கிற ஒரு பார்வையில எக்ஸஸ் ஆகிடுது. அப்ப இவ்வளவு தூரம் மெக்னானிமஸா அவங்க போறதுக்கான காரணம் அவங்க வந்து மெக்னானிமிட்டியா இல்லாட்டி அவங்களுடைய பலவீனமா? இல்ல பலவீனம் தான். அதாவது நீங்க சொல்ற வார்த்தை பலவீனம் அப்படின்றத விட அவர்களுடைய சக்தியை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அதாவது உங்களுக்கு ராஜீவ்காந்தி மரணத்திற்கு பிறகு நடந்த தேர்தல்ல அப்பவே 22 விழுக்காடு அவங்க வாங்குறாங்க. அவங்களுக்குன்ட்டு எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் ஓட்டு போடுற கால் ஒரு 25% வச்சிருக்காங்க. 25% வச்சுட்டு உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க ஆட்சியை பிடிக்க முடியாது. சரிதானா? இன்னும் சொல்ல போனால் நான் நினைக்கிறேன் தமிழகம் வந்து கூட்டணி ஆட்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு. அதாவது இப்ப வந்து கூட்டணி அரசியல் தான் இருக்கு. ஆட்சியே கூட்டணி ஆட்சியா மாறக்கூடிய நிலைமை போக போக வரலாம். அடுத்த தேர்தலில் நடக்கலைன்னா அதுக்கு அடுத்த தேர்தலில் நடக்கலாம். ஸோ ஒரு 20-25% தான் வச்சிருக்கு. இது பெரிய கட்சி, தனி பெரும் கட்சி. இது மட்டுமே ஆட்சிக்கு வர முடியாது. இது உங்களுக்கு 2006லயே தெரிஞ்சு போயிடுச்சு. கலைஞரே வந்து அதை ஒத்துக்கிறார். 100 நம்பரே தொட முடியல. உங்களுக்கு வந்து 80ல அப்புறம் எம்ஜிஆர் 3 தடவை ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்றீங்க. 77ல வந்து எம்ஜிஆர் ஜெயிக்கும் போது 4 முனை போட்டி. உங்களுக்கு ஓல்டு காங்கிரஸ் ஓட்ஸ் போயிடுது, ஜனதாவாயிடுது. அப்புறம் காங்கிரஸும் வலது கம்யூனிஸ்டும் ஒரு அணி. ஸோ சீரியஸ்லி ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே, இதில் டிஎம்கேவோட ஒரு தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சின்னு ஒன்று இருக்கு. அது பேரளவுக்கு ஒரு கட்சி, கேடிகே தங்கமணிது. அவர் பிரிஞ்சு வச்சு ஒரு இயக்கம் நடத்திட்டு இருக்காரு. எம்ஜிஆரோட வந்துட்டு கூட உங்களுக்கு நெடுமாறன் இருக்காரு, குமரியானந்தன் இருக்கார். பெரிய சக்திகள் இல்லை இவங்க. ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு, சிபிஎம். அவங்களுக்கு 20 சீட் தரார் எம்ஜிஆர். ஸோ ஏறக்குறைய சமமான போட்டி தான். 77ல 30% வாங்கி வந்துடுறார் எம்ஜிஆர். இவங்க வந்து கிட்டத்தட்ட 26 என்னமோ வாங்குறாங்க. இப்போ 80 எடுத்துக்கும். 1980 எம்ஜிஆர் தனியா நிற்கிறார். இதே தான் திருப்பி கம்யூனிஸ்டுகள் கூட அவரோட இல்லைன்னு இல்லை கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க. குமரியானந்தன், நெடுமாறன், ஃபார்வர்ட் பிளாக், இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள். 37% 1980. அதுதான் எம்ஜிஆருடைய மிகப்பெரிய வெற்றி. ஆட்சி கலைப்புக்கு பிறகு வரும்போது அவர் நான் என்ன குற்றம் செய்தேன் அப்படின்னு போறாரு, அந்த மாதிரி நான் என்ன தப்பு செஞ்சேன்னு ஊரா போறாரு. 84ல வந்து எம்ஜிஆர் வெற்றி பெற்றது அல்லது ஏடிஎம்கே வெற்றி பெற்றது நீங்க ஒரு பெரிய வெற்றியா பார்க்க கூடாது. ஏன்னா சாவுக்கு ஒரு ஓட்டு, நோவுக்கு ஒரு ஓட்டுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்திரா காந்தி ஒண்ணு போயிருச்சு, எம்ஜிஆரோட உடம்பு. ஆமா, ஆனா கரணம் தப்பினால் மரணம்ன்ற மாதிரி தான் நிலைமை ஏடிஎம்கேக்கு. எம்ஜிஆருடைய அந்த வீடியோ அது இதெல்லாம் தான் ஹெல்ப் பண்ணுச்சு. அதனால 2வது முறையும்
மருத்துவமனையிலிருந்தே அவர் ஜெயிச்சார். 84 நான் பெருசா அது அவங்க வந்து படுத்துக்கிட்டே ஜெயிச்சாருன்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து உண்மைதான் ஆமா, உண்மைதான். நீங்க வந்து சாவுக்கு நோக்குன்னு சொன்னாலும் அவங்க வந்து படுத்துக்கிட்டே ஜெயிச்சாரு. உண்மைதான், வராமலே உண்மைதான். நாமினேஷன் அங்க இருந்து ஃபைல் பண்ணி அப்பதான் அந்த அம்மா வெளியே வருது. ஜெயலலிதா. ஜெயலலிதா அம்மா வந்துட்டு அந்த அம்மாவுடைய பிரச்சாரத்துக்கு நிறைய கூட்டம் வருது. அந்த அம்மாவே அதை சொல்லுதா, அதுக்கு பிறலாம் அந்த அம்மாவை வந்து அவங்க ஓரம் கட்டும் பொழுது இந்த மாதிரி எனக்கு அவங்க வந்து அந்த அம்மாவை இல்லாத அந்த தேர்தலை எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்காங்க 84. ஸோ அந்த மாதிரி அவங்க ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் கூட நடிச்சாங்க. அது ஒரு நல்ல இமேஜ் இருக்குது. அவங்க வந்து அதுக்குள்ள அவங்களும் தங்களை வள நிறுத்திக்கிறாங்க. எம்ஜிஆர் உயிரோடு தொடர்ந்து இருந்திருந்தால் இது வந்து ஒரு கவுண்டர் ஃபேக்சுவல், நமக்கு தெரியாது என்ன. இப்ஸ் அண்ட் பட்ஸ் வச்சு. ஆமா, அவர் வந்து 4வது முறையும் வெற்றி பெற்றிருப்பாரா அப்படின்றது எனக்கு தெரியல. அதை நம்ம வந்துட்டு, ஏன்னா நான் நினைக்கிறேன் நிறைய அந்த ஆட்சியின் மேல நல்லதும் இருந்துச்சு. அந்த சத்துணவு திட்டம் மாதிரி தனியார் கல்லூரிகள், தனியார் அந்த இவங்களுக்கும் பதில் சொல்ல முடியாது. நம்ம வந்து அவருடைய யார் அலைன்ஸ் வச்சிருக்கலாம், வேற மாதிரி இருக்கலாம். உண்மைதான். 13 ஆண்டுகள் இந்த என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த கூட்டணி இருந்தால் தான் வர முடியும். அது வந்து என்னன்னா, ஜெயலலிதா வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் லீடரா எமர்ஜ் ஆயிட்டாங்க. எம்ஜிஆர் ஸ்ட்ராங்கஸ்ட் லீடரா இருந்தார் அப்பயே நம்ம. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்கொள்றதுக்கு அவர் வந்து இன்னைக்கு நம்ம வந்து ஸ்டாலினா எடப்பாடியானா ஸ்டாலினோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது. வித்தவுட் எனி டவுட். அப்ப அந்த இடத்துலயுமே ஒரு பெரிய அலைன்ஸ் தான் தேவைப்படுது. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு எப்படி டிஎம்கேக்கு வந்து ஒரு டெடிகேட்டட் ஓட் பேங்க் இருக்கோ, அது மாதிரி ஏடிஎம்கேக்கு ஒரு டெடிகேட்டட் ஓட் பேங்க் இருக்கு. பிகர் தன் டிஎம்கே இருந்துச்சு. இப்ப தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. முன்னாடி இருந்துச்சு. ஒரு 4-5% வித்தியாசம் 2 பேருக்கும் இருந்துச்சு கலைஞர் இருக்க வரைக்கும். அதனாலதான் கூட்டணி. நீங்க இப்படியும் யோசித்து பாருங்க, ஜெயலலிதா அம்மா கூட கூட்டணி வச்சுதான் ஆட்சிக்கு வர முடிச்சு. இல்ல 16ல அவங்க வந்து என்ன அலைன்ஸ் வச்சிருந்தாங்கன்னு சொல்லுங்க. 2016 கிடையாது. 14ல வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாருங்க. அது பார்லிமென்ட். அது வந்து நிறைய இல்ல 2016 தான் நீங்க சொல்லணும். 16 வந்து நிதர்சனமான உண்மை. 14 வந்து அவங்களுக்கான ட்ரையலா இருந்தது நான் கருதுவேன். அந்த ட்ரையல்லையுமே நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ வந்து இதுக்கு முன்னாடியே 28, 12 இப்படின்னு மாத்தி இருந்தா நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கலாம். பட் 37ங்கிறது இட்ஸ் எ ஸ்வீப். நம்ம வந்து இப்படி சொல்ற மாதிரி. அப்போ வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு 44% votes வாங்குச்சு அப்போ ஏடிஎம்கே. அது ஒரு பெரிய சாதனை, நான் இல்லைன்னு சொல்லல. அவங்க 14ல அவங்க வாங்கின ஓட்டும் சீட்டும் தான் 16க்கு அவங்களுக்கு தைரியமே கொடுத்துச்சு. சரி, பட் பெரிய வித்தியாசம் இல்லை இந்த அணிக்கும் அவங்களுக்கும். இல்ல அவங்க ஆல்மோஸ்ட் சி கண்டெஸ்டட் அலோன். நான் 14 கரெக்ட் 7 சீட் தவிர 16 நான் ஏன் வந்து கன்சிடர் பண்றேன் அப்படின்னா, இவங்க அலைன்ஸோட வெயிட்டா நிக்கிறாங்க. அவங்க எதுவுமே இல்லாம நிக்கிறாங்க ஆல்மோஸ்ட். அப்ப 16ல வந்து செகண்ட் டைமர் ஆஃப்டர் 5 years ஆஃப் ரூலிங். அது எல்லாத்தையும் வச்சுதான் அந்த வெயிட்டேஜ் நான் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். ஃபேர் எனஃப். ஆனால் இந்த அணிக்கும் இவங்களுக்கும் பெரிய அளவுல வித்தியாசம் இல்லை. அந்த அம்மாவுடைய சமூக நல திட்டங்கள் அந்த அம்மாவுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி தந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அம்மாவனுடைய எதிரில் வந்துட்டு உங்களுக்கு 2016ல கலைஞர் ஒரு பெரிய ஆளுமையா அப்ப இல்லை. அவருக்கு ஏற்கனவே வந்து he was an old horse. சரிதானா? உங்களுக்கு பல அந்த எலெக்ஷனே 16 ஆல்மோஸ்ட் ஜெயலலிதா வெர்சஸ் ஸ்டாலின்ங்கிற மாதிரி 2001ல இருந்தே உங்களுக்கு வந்துட்டு இப்ப இருக்க முதல்வர் வந்து ஒரு பெரிய பங்குக்கு வர ஆரம்பிச்சிடுறாரு. 2001ல இருந்தே வர ஆரம்பிச்சிடுறாரு. அதனாலதான் உங்களுக்கு 2001 கூட்டணி நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து இவர் வகுத்து தந்த வியோகம் தான். அதனால உங்களுக்கு அந்த கூட்டணியோட சரியா வரல, வகுப்பு கட்சிகளோட வச்ச கூட்டணி. அதனால இவர் வந்து அப்ப இருந்தே வர ஆரம்பிச்சிடுறார். 2009ல துணை முதல்வர் ஆயிடுறார். கட்சி இவங்க தலைவருக்கு வந்து கலைஞருக்கு வந்துட்டு அவருக்கு இஸ் பிகம் அன் ஓல்ட் ஹார்ஸ். அதனால அவர் பெரிய அளவுல இறங்கி பண்ண முடியல. ஸோ 2016ல ஒரு மிகப்பெரிய உண்மையான போட்டி அப்படின்னு நீங்க சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் கலைஞரை எதிர்த்த போட்டி அல்லது. இன்ஃபேக்ட் there was a lot of confusion. கலைஞர் வந்துட்டு என்ன சொல்றாரு, இயற்கையே தடுக்கிற வரைக்கும் நான் தான் முதல்வர்னு வேற சொல்லிடுறாரு. ஸோ உங்களுக்கு வோட்டர்ஸ்க்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வருது. இது ஸ்டெடியா இருக்கிற ஒரு ஹார்ஸை நம்புறதா, ஒரு ஓல்டு ஹார்ஸை நம்புறதான்ட்டு. அதனால ஒரு சொற்ப கூட்டணி இங்கே பெரிய பலமா இருந்துச்சு, எல்லாம் உண்மைதான். ஆனால் she was in power. She had the administrative machinery with her. She was a huge she's a colossus. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதனால அந்த மாதிரி பெரிய வெற்றி தான். 10 ஆண்டுகள். அடுத்ததான் நான் கேட்க விரும்புறது வந்து அண்ணா தலைமையில இருந்த திமுக வெர்சஸ் கலைஞர் தலைமையில இருந்த திமுக. அண்ணா தலைமையில இருந்த திமுக வந்து மிக மிக எளியவர்கள் இருந்த ஒரு திமுக. அவர்கள் அப்பதான் வந்து மெதுவா they were coming of age.
அவர்கள் 57 இருந்து உங்களுக்கு தேர்தல் அரசியலில் வந்த பிறகு அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது 60களில் கூட, இன்ஃபேக்ட் 67 தேர்தல் எலெக்ஷன் கூட நினைக்கிறேன், யாராவது கார் எடுத்துட்டு வந்து தலைவர்களை அழைச்சிட்டு போகிறது அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இருந்துச்சு. எல்லாமே ஸ்பான்சர் பண்ணாதான் நடக்கும். ஆமா. அந்த மாதிரி உங்களுக்கு 10 லட்சமே ஒரு பெரிய தொகையாக பிறந்துச்சு. ஒரு தொகுதிக்கு வந்துட்டு 5000 ரூபாயோ அந்த மாதிரி ஏதோ ஒரு கணக்கு போட்டு 10 லட்சம், அது 11 லட்சம் இவர் வசூல் பண்ணி கொடுத்தாரு. அதனால தான் அவருக்கு 11 லட்சம்னு பேர். திருவாளர் 11. ஸோ ஒரு எளிமையான கட்சி. அப்போ நாவலரே அப்போ ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, இந்த மாதிரி நாங்கள் வந்து பெரிய தொழிலதிபர்கள்ட்டெல்லாம் வந்து பணம் வாங்குறது கிடையாது, நாங்கள் பாமரர்கள்கிட்ட போயிட்டு மக்கள்கிட்ட போய் வாங்குகிறோம். ஸோ அது வந்து 100% ஒரு மக்கள் இயக்கமாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு ஆட்சிக்கு வந்த உடனே 67 ஆட்சிக்கு வந்த உடனே முதலாளிகளோட வந்து ஒரு பழக்கம் ஏற்படுது. இது எல்லா கட்சிக்கும் நடக்கக்கூடிய. ஸோ அண்ணாவே சொல்றாரு, எனக்கு முதலாளித்துவத்தையும் முதலாளிகளையும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்ஸை பெருசாக எனக்கு பிடிக்காது, ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்றாரு. ஆனால் அவர்களோடு பழகி பார்த்த பிறகு அவர்கள் இந்த நாட்டு நலனை நம்மை போலவே விரும்புபவர்கள் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு அவர்களுக்கு பாராட்டு பத்திரம் தரார். இந்த பழக்கம் வந்து எனக்கு தெரியல எந்த அளவுக்கு அது வந்து கட்சிக்கு நிதி அந்த மாதிரிலாம் மாறி இருக்கும். அந்த 23 மாதம் தான் அவர் ஆட்சியில் இருந்தார். அந்த 23 மாதங்கள்ல ஏறக்குறைய ஒரு வருஷம் வந்து உடல் சரியில்லை. ஒரு வருஷம் ஆக்டிவா இருந்தார், ஒரு வருஷம் இல்லை. ஸோ அதனால பெருசா, அப்புறம் தே வெரி நியூ, அதனால பெருசா சொல்ல முடியாது. 71க்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மக்கள் இயக்கம், ஏறக்குறைய ஒரு ரொம்ப ரிஃபைன்டு அல்லது வந்து ஒரு பாப்புலர் கம்யூனிஸ்ட் பார்ட்டின்ற இடத்துல இருந்து உங்களுக்கு முதலாளித்துவ சக்திகளையும் அரவணைச்சிட்டு போக வேண்டிய ஒரு அவசியம் வந்துருச்சு. இண்டஸ்ட்ரி நடக்கணும் இல்லை, நீங்க என்ன வெஸ்ட் பெங்கால் மாதிரியா நடத்த முடியும்? ஒரு இண்டஸ்ட்ரியும் வரவிடாத. ஸோ இண்டஸ்ட்ரியும் நடக்கணும். உங்களுக்கு சிம்சன் தகராறு வருது, உங்களுக்கு வெள்ளூர் சிஎம்சி தகராறு வருது, நிறைய சிக்கல்கள் ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்கு. சரிதானா? அப்போ நீங்க யூ வாண்ட் சிம்சன் டு ரன், நீங்க வந்து கம்யூனிஸ்டுகளோட மோதுறீங்க. நீங்க கேட்டீங்க எம்ஜிஆர் வந்துட்டு எதுக்கு அவர் வெளியே அனுப்பணும், அது என்ன ஒரு வாஸ் இட் வைஸ் அல்லது வந்து வாஸ் இட் மிஸ்ஜட்ஜ்மெண்ட், மிஸ்கால்குலேஷன் அப்படிலாம் நீங்க கேட்டீங்க. அண்ணா இருந்த வரைக்கும் யூனியன் பக்கமே திமுக பெருசா போனது கிடையாது. அது வந்து இடதுசாரிகளுடைய பிரிசர்வ், அவங்களை விட்டுருங்க, அப்படித்தான் இருந்தார். லேபர் ப்ரோக்ரெசிவ் ஃபெடரேஷன்றதே 1970க்கு மேலதான் வருது. சிம்சன்ல போய் திமுக வச்சேந்த குச்சேலரை தள்ளிட்டு திமுக யூனியன் கைப்பற்றுது. அப்போ நமக்கு எவ்வளவு வந்து நம்ம we feel strong. அப்போ அந்த எண்ணம் வந்துருச்சு அவருக்கு. 71ல வந்து அவர் திருப்பி ஆட்சிக்கு வந்த உடனே அவர் he thought he had come of age. எம்ஜிஆரும் அதுக்கு வந்துட்டு இணக்கமா பேசுறார். நான் இன்னொரு அண்ணாவை கலைஞர் வடிவில் கண்டேன், இதெல்லாம் சொல்றார் எம்ஜிஆர் பிரிவுக்கு முன்னாடி. அதனால வந்துட்டு ஒரு இன்னைக்கு நீங்க அதை சைக்கோ ஃபேன்சின்னு சொல்வீங்க, ஒரு பர்சனாலிட்டி கல்ட் கிரியேஷன் தொடங்கிடுது. எல்லாம் கலைஞர், அவருக்கு 45-46 வயசு. ஆக்சுவலா அந்த மாதிரியான ஒரு கல்ட் வந்து பெரியாருக்கும் அண்ணாவுக்குமே இருந்துச்சு. ஏன்னா அது வந்து ஒரிஜினலி மேட், இதுவாது வந்து பில்டா இல்லாட்டி நேச்சுரலான்னு தெரியாது. ஜெயகாந்தன் வந்துட்டு, ஆனா பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் இருந்த அந்த ஃபேன் ஃபாலோயிங் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு அவங்க என்ன சொன்னாலும் செய்யறதுக்கான ஒரு பெரிய கூட்டம் இருந்தது தான் நான் சொல்ல முடியும். அப்படிதானே இருந்துச்சு அவங்களோட இன்ஃபுளுன்ஸ். நீங்க சொன்ன அடிக்கடி அந்த மயக்கம், அந்த இல்ல கலைஞருக்கு கிடைச்ச வரவேற்பும் கலைஞருக்கு கிடைச்ச ஃபாலோவிங்கும் ரொம்ப ஆர்கானிக் தான், அதுல ஒன்றும் சந்தேகமும் இல்லை. ஆனால் அவர் தன்னை வந்து தான் வந்து அதாவது நீங்க எடப்பாடி வந்து ஜெயலலிதா இல்லைன்றது நிறைய பேர் விமர்சகர்கள் சொல்லுவாங்க. அது எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. அது மாதிரி கலைஞர் என்ன நினைச்சிட்டாருன்னா 71 வந்த பிறகு, 71ல அந்த அம்மாவும் சரி கலைஞரும் சரி 2 பேருமே தாங்கள் தனியாகவே மிகப்பெரிய ஆளுமைகளாக முழுதும் மலர்ந்து விட்டதாகவே அவர்கள் தங்களை எண்ணிக்கொண்டார்கள். ஸோ முடிவுகள் அத்தனையும் ஒருமுகமாக எல்லாரையும் கலந்து பேசி எடுக்கிறதுன்றது போக தனிப்பட்ட முறையிலேயே முடிவுகள் ஒரு எப்படி சொல்றதுன்னா வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டேன். கவர்னன்ஸை பொறுத்த அளவுக்கு வந்து விட்டுருவோம் நம்ம. ஏன்னா அண்ணாவை வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஒரு 2 வருஷம் தான் இருந்தாரு, அதுல ஒரு வருஷம் விட முடியாம இருந்தாரு.
கட்சியை நிர்வகிக்கிறதுல அண்ணா வந்து மோர் டெமோக்ராட்டிக்கலா இருந்தாருன்னு புரிஞ்சுக்கலாமா தியான் கருணாநிதி? அண்ணா வாஸ் ஹேண்ட்ஸ் ஆஃப்னு நான் சொல்லுவேன். அண்ணா வந்துட்டு நான் தான் சொன்னேனே, கலைஞர் தான் வந்துட்டு கட்சியை நடத்தினாருன்னு தான் நான் நினைக்கிறேன். மேலோட்டமா மேல இருக்கிற, அதாவது சீஃப் செக்ரட்டரி அந்த மாதிரியான மிகப்பெரிய மாவட்ட செயலாளர்கள் அளவெல்லாம் வந்து அண்ணா இறங்கி பார்த்துருப்பாருன்னு எனக்கு தோணலை. அவர் அந்த மாநில அளவில் இருக்க நிர்வாகிகள், பேராசிரியர் இதாக வரணும் அல்லது வந்து நாவலர் இதாக வரணும், அந்த மாதிரி இருப்பார். அப்புறம் நிறைய he was a consensus seeker. கான்சென்சஸ் அதுதான் அவருடைய பலவீனமும் கூட. பிகாஸ் யூ கேனாட் ஃபோர்ஜ் கன்சென்சஸ் ஆல் த டைம். சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு பி டிசைசிவ். அவரால் அதுதான் சம்பத் அவர் மேலே வச்சிருக்க மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அவர் he was the most indecisive leader அப்படின்ட்டு. ஸோ he was a consensus maker. கொஞ்சம் எப்படி சொல்றது, ஒரு அளவுக்கு மேல கான்சென்சஸ் சீக் பண்ணாத ஆளு கலைஞர்னு சொல்லலாம். ஏன்னா இந்த முடிவை எடுக்கணும்னு தெரியும் அவருக்கு. அதனால எல்லாரோட சம்மதம்லாம் பெற முடியாது. we have to go ahead. You we cannot have to be move good on. to everybody. we have to move on அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அவருடைய கட்சி முழுக்க அவருடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றார். அதனுடைய வெளிப்பாடு தான் உங்களுக்கு 71 தேர்தலில் இவர் பொருளாளராக இருக்கார் எம்ஜிஆர். ஆனால் தேர்தல் செலவுக்கு கொடுக்குற பணம் வந்துட்டு சரியா போய் சேரலை. இவர்கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி அவருக்கு வேண்டிய சில பேர் சொல்றாங்க, எங்களுக்கு வந்துட்டு வந்து சேரலை. ஸோ அதில் வந்து டிஸ்கிரிமினேஷன் இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறாரு. அதை வந்து போய் பெரியார் கிட்ட கம்ப்ளைண்டாகவே சொல்கிறார். பெரியார் கூப்பிட்டு பேசும்பொழுது, திருப்பி சேர்ந்துக்குங்கன்னு சொல்லும்பொழுது, இந்த மாதிரிலாம் நடக்குது, நான் பொருளாளர்னு இருக்கேன், எனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்னு இவர் சொல்கிறார். அதில் ஒரு உண்மை இருக்கலாம். அவர்கள் வந்து ஒரு பெரிய மிஸ்கால்குலேஷன் பண்ணாங்க. முரசொலி செல்வம் இஸ் ஆன் ரெக்கர்ட். வேலூர் நாராயணன் எழுதுறாரு, சம்பத் போய் என்ன ஆனாரோ அதே மாதிரி இவரை வெளியே போட்டுட்டோம்னா அந்த மாதிரி ஆயிடும் அப்படின்ட்டு. அவர்கள் அது யானைக்கும் அடி சறுக்கும். அது ஒரு பெரிய மிஸ்கால்குலேஷன். பட் தே குட் ஹவ் நாட் கோ எக்ஸிஸ்டட். அது நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ வந்து அந்த கலைஞர் நடத்துனதுக்கு இதுக்கு வந்து அந்த டெமோக்ராட்டிக்கல் ரேஷியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்திருக்கும். அவ்வளோதான். பட் அவரும் அனுசரித்து தான் போனார். எல்லாரும் இங்கே நீ இந்த முறை வரட்டையா அவன் வரட்டையா அப்படின்னு சொல்லி 2 மாவட்ட தலைவர்கள், அது 2 பேருக்கு பிரச்சனை இருக்குன்னா அவங்கள கூப்பிட்டுட்டு காரில் அவங்களோட பயணம் பண்ணுறது, அவங்கள சமரசம் பண்ணி வைக்கிறது, அதெல்லாம் அவர். நீங்கள் சொன்னீங்க பெரியார் வந்து சமரசம் பண்ண பார்த்தார் அப்படின்னா, அது வந்து கட்சி பிளவுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு. ஆனால் கட்சி பிளந்து ஆட்சிக்கு வந்து அதிமுக திமுக 2ஆ போய் திமுக தனி இயக்கமா அதிமுக தனி இயக்கம் வந்து ஒரு கட்டத்தில் பிஜு பட்நாயக் உள்ள இறங்கி திரும்ப வந்து அதிமுக திமுக ஒன்னா சேர்த்துருவோம், ஒருவர் முதலமைச்சர் ஒருவர் கட்சி தலைவர்னு ஒரு பெரிய ஃபார்முலாலாம் கொண்டு வந்து அது ஏன் ஒர்க் ஆகும்போது இது வந்து இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கருணாநிதி எம்ஜிஆர் ஒன்று சேர பார்த்தாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கோ, அதற்கு ஒரு பெருமுயற்சி கிட்டத்தட்ட வந்துருச்சுன்னு அப்புறம் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் ரொம்ப கடைசி காலத்துல கலைஞர் சொல்றாரு, அதை கெடுத்ததை மண்ணுட்டி ராமச்சந்திரன் தான் அப்படிங்கிற மாதிரி அதை அந்த திட்டும் போது அவர் சொல்றாரு. அது என்ன நடந்தது? அது வந்து சாத்தியமா இருந்ததா? சாத்திய மாதிரி தான் தெரியுது. அது ஒரு விந்தையிலும் விந்தை. அதாவது நாம வந்து இவ்வளவு நேரம் பேசினது, அல்லது இவ்வளவு நேரம் நம்ம படித்தது, இவ்வளவு காலம் நம்ம பார்த்தது, இவ்வளவு காலம் பதிவில் இருக்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது கலைஞரும் எம்ஜிஆரும் திருப்பி ஒன்றா சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் இந்த முயற்சிகள் தொடர்ந்து வீரமணி பதிஞ்சிருக்காரு. வீரமணியை 77 ஆட்சிக்கு வந்த உடனேயே சோலை கிட்ட சொல்லி வீரமணியை விட்டு இணைச்சிக்கலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தைக்கு வீரமணியை போய் சொல்றாரு. யாரு? எம்ஜிஆர் சோலை கிட்ட சொல்றாரு. சோலை வந்து நான் சரியா இருக்காதுங்க அண்ணன், நம்ம வீரமணியை வேணா கேட்போம். ஸோ வீரமணியை கூப்பிட்டு விட்டாரு. வழக்கப்படி வந்த உடனே விருந்தோம்பல் சாப்பிடுங்க அது திட்டு. கலைஞர் இல்ல எம்ஜிஆர் இது எல்லாமே எம்ஜிஆருடைய. யார்கிட்ட யாரு தூது விடுறான்? எம்ஜிஆர் சோலையினுடைய அறிவுரைப்படி சோலையை போய் பேச சொல்றாரு. சோலை வேண்டான்றாரு. தான் சரியான தூது. எம்ஜிஆர் தான் முதல்ல 77 ஆட்சிக்கு வந்த உடனே. பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியம் தான். ஏன்னா ஒருத்தர் அப்பர் ஹேண்ட்ல இருக்கும்போது அது வந்து பலவீனமா இருக்கும் போது தான் சமரசம் பேசுவாங்க. ஸோ வீரமணி போய் பார்க்குறாரு எம்ஜிஆர், இந்த மாதிரி சொல்றாரு. வீரமணி ஆச்சரியப்படுறாரு. போயிட்டு கலைஞர்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி சொல்றாரு எம்ஜிஆர், நீங்க 3ஆவது ஆள் அப்படின்னு கலைஞர் சொல்றாரு வீரமணி கிட்ட. அதுக்கு முன்னாடி 2 பேர் இருக்காங்க. அவர் சீரியஸ் தானா அப்படின்னு கலைஞர் உங்களை மாதிரியே கேட்கிறாரு. ஏன்னா இஸ் ஹி சீரியஸ், என்ன இது அப்படின்ட்டு. ஏன்னா இது வந்து இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டே இருக்கு. வீரமணி போய் பேசுறது, அங்க வந்து சொல்றது, போறது வர்றது, இது மாதிரி அப்பப்போ நடக்கும். ஆனால் எதுவும் டிராக்ஷன் வரல, அப்படியே இருக்கு. திடீர்னு அங்க சரண் சிங் வந்து ஒரு சிக்கல்ல இருக்கார்.
கரூர் கோபால்னு ஒருத்தர் இங்கிருந்து அமைச்சரா இருந்தார் அவருடைய அமைச்சரவையில். அவருடைய யோசனையா அல்லது சரண் சிங்குக்கே தோணின யோசனையான்னு தெரியல. அவங்க 2 பேரும் சேர்ந்து பிஜு பட்நாயக்க இந்த வேலைக்கு அனுப்புறாங்க. பிஜு பட்நாயக் கூட சரண் சிங்கோட நெருக்கமா இருக்கிற நேரம் அது. அவர் அனுப்பி அவர் வந்து இங்க வர்றார். வந்து முதல்ல கலைஞரை பார்க்கிறார். ஸோ இட் வாஸ் டிஸ்கஸ்டு நேஷனலி. ஆமா ஆமா ஆமா. ஏன்னா அவங்களுக்கு எந்த ஏன்னா அவங்க இந்திரா காந்தி திருப்பி வரக்கூடாதுன்றதுக்காக இந்த சவுத்துல தான் அந்த அம்மாவுடைய பேஸ். தமிழ்நாட்டுல அந்த பேஸை வெட்டிட்டோம்னா கீழே அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அவர் பிஜு பட்நாயக், கரூர் கோபால், அதுக்கப்புறம் சரண் சிங், இவங்க 2 பேர் பிஜு பட்நாயக்கோடலாம் சேர்ந்து முடிவெடுத்து பிஜு பட்நாயக் இங்க வர்றாரு. முதல்ல இவரை பார்க்கிறார், கலைஞரை. கலைஞர் சொல்றாரு, இது இவ்வளவு நாளா நடந்துட்டு இருக்கு, நோ ப்ராப்ளம், எனக்கு வந்து இந்த 6 கண்டிஷன் இருக்கு அப்படின்றார். என்ன 6 கண்டிஷன்? ஒரு 2-3 மட்டும் இப்போ நம்ம பார்ப்போம். ஒரு பெரிய கண்டிஷன் தான், அமைச்சரவையில திமுகவுக்கு இடம் வேண்டாம், சரிதானா, அவரே முதலமைச்சரா நீடிக்கலாம். 2. 3வது, கட்சி இணைப்புக்கு பிறகு யாரு தலைவர் யாரு பொதுச் செயலாளர் அப்படின்றதெல்லாம் 2 முடிவு பண்ணிக்கலாம். 2 கட்சியும் வந்து தனித்தனியா தீர்மானம் போட்டுக்கலாம். இது வந்து எம்ஜிஆர் சொன்னது பின்னாடி. இந்த மாதிரி ஒரு 6 இடஒதுக்கீடு வந்துட்டு 9,000ன்னு வருமான வரி வரம்பு வச்சிருக்காரு எம்ஜிஆர். அதை நீக்கிடணும். அது 6 கண்டிஷன்ல ஒரு கண்டிஷன். அந்த கண்டிஷன்ல தான் வந்துட்டு எம்ஜிஆர் ஒத்துக்கல அப்படின்றது கலைஞருடைய பேச்சு. அது அப்புறம் வருவோம். ஆக்சுவலா நீ 6 கண்டிஷன் போட்டாருன்னு சொன்னீங்க. அவரே எம்ஜிஆரே முதலமைச்சரா இருக்கட்டும், எம்ஜிஆரோட அமைச்சரோட திமுகவுக்கு பங்கு வேண்டாம், தலைவர் யாரு பொதுச்செயலாளர் யாருங்கிறத மெர்ஜருக்கு பிறகு பாத்துக்கலாம், அதாவது எலெக்ஷன் வச்சு கட்சியினுடைய பெயரும் இவ்வளவும் சொன்ன பிறகு அங்க கண்டிஷனே இல்ல. ஆக்சுவலி உண்மைதான். 6 கண்டிஷன்ங்கிறது நோ கண்டிஷன். உங்களை மாதிரியே தான் எம்ஜிஆர் ரியாக்ட் பண்றாரு. பிஜு பட்நாயக் போய் இவரை பார்த்துட்டு அங்க போய் தோட்டத்துக்கு போய் அவர்கிட்ட பேசுறாரு. உண்மையா அப்படியா சொன்னார் கலைஞர்? ஆச்சரியப்படுறாரு. அடுத்த நாள், இது செப்டம்பர் 13 நடக்குது. இந்த மீட்டிங் வந்து செப்டம்பர் 12 வந்து முதல்ல கலைஞரை பார்க்கிறார் கோபாலபுரத்துல, ராமாவரத்துக்கு போயிடுறாரு. செப்டம்பர் 13, இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக்கன், ஸ்டேட் கெஸ்ட் ஹவுஸ்ல மீட்டிங். ஸோ 2 பேரும் வராங்க. 17 செப்டம்பர் 17 டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க என்ன, 2 பேரும் சந்திக்கிறாங்க, வராங்க. இல்ல தேர்தல் வரப்போகுது, பொது தேர்தல் வரப்போகுது. இல்ல நல்ல நாள் பின்னாடி வருது, செப்டம்பர் 17. அதுவும் இருக்கு. அது அண்ணாவோட பிறந்த நாள் இருக்கு. செப்டம்பர் 15 அண்ணாவோட பிறந்த நாள். உங்களுக்கு செப்டம்பர் 17 பெரியாருடைய பிறந்த நாள். செப்டம்பர் 17 திமுகவுடைய பிறந்த நாள். காபந்து சர்க்கார் நடக்குது அங்க. அதனால he is also very keen. இந்த அலையன்ஸ் வந்து இவங்களை சேர்ந்துட்டு நம்ம வந்துட்டு மொத்தமா இந்த 40 சீட்டும் இங்க ஜெயிச்சிடணும் அப்படின்றது தான் வந்து சரண் சிங்கோடைய எண்ணம், ஸ்வீப் பண்ணிடணும். ஸோ அதுக்கு அனுப்புறாரு. பிஜு பட்நாயக் ஹேஸ் இட்ஸ் ஓன், அவர் ஒரு பெரிய ஆளுமை. ஸோ அதனால இவங்க 2 பேரும் இறங்கி பேசுறாங்க. ஸோ வராங்க. ஆண்டவனேன்னு கூப்பிடுறாரு எம்ஜிஆர் கலைஞரை. அந்த மீட்டிங்ல பார்த்த உடனே ஆண்டவனே அப்படின்ட்டு அப்படிதான் கூப்பிடுவாராம் எப்பவுமே. ஸோ அதை வந்து கலைஞரே பதிஞ்சிருக்காரு. அசம்பிளியில எம்ஜிஆரே சொல்றாரு, எம்ஜிஆரே வந்து நான் ஆண்டவனேன்னு தான் கூப்பிடுவேன், நாங்க 2 பேரும் இப்போ அவர் எதிர்கட்சி தலைவரா இருக்கார், நான் முதலமைச்சரா இருக்கேன், ஆண்டவனேன்னு தான் நான் அவரை கூப்பிடுவேன்றது சட்டமன்றத்துல எம்ஜிஆரே பதிஞ்சிருக்காரு. ஸோ ஆண்டவனேன்னு கூப்பிடுறாரு. கூட வந்து நாஞ்சில் மனோகரன், பண்ருட்டி இவங்களை அழைச்சிட்டு இவர் போறாரு. அவர் வந்து அப்ப மாவட்ட செயலாளர் வந்து அப்போ ஒரு மாவட்டம் தான், சென்னை மாவட்டம், ஆர்டி சீதாபதி. கூட வந்துட்டு நாவலரும் போறாரு அவங்களோட. கூட வந்துட்டு இவரோட பேராசிரியர் போறாங்க. அப்புறம் 40 நிமிஷம் தனியா பேசுறாங்க 2 பேரும் மட்டும். கலைஞர் சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த 40 நிமிஷம் பேசுனதுல என்ன நடந்துச்சுன்ட்டு கேட்டார். கையை பிடிச்சுக்கிட்டு கேட்டாரா எம்ஜிஆர், உண்மையாவா நான் கேட்டதெல்லாம் ஒரு கண்டிஷனும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு கண்டிஷனும் போடலையே, நீங்க இதுதானா? ஆமா. எம்ஜிஆருக்கு ரொம்ப சந்தோஷம், வாயெல்லாம் பல்லு. 2 பேரும் வெளியே வந்துட்டு நாங்க பேசினோம், அடுத்து வந்து என்ன பண்ணணுன்றத நம்ம அந்த 40 நிமிஷத்துல தான் எம்ஜிஆர் சொல்றாரு, நம்ம 2 பேரும் கட்சியுடைய பொதுக்குழுவும் கூடி, செயற்குழு பொதுக்குழு கூடி இணைப்புக்கான தீர்மானத்தை போட்டுருவோம் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் நடக்குது. இது செப்டம்பர் 13. செப்டம்பர் 14 வேலூர்ல கூட்டம், அதிமுக கூட்டம். செப்டம்பர் 14. செப்டம்பர் 14 அன்னைக்கு ஃப்ளைட்ல கலைஞர் இங்கிருந்து புறப்பட்டு இந்திரா காந்தியை பார்க்க போறாரு டெல்லிக்கு. இது 2ம் நினைச்சபடியே நடக்குது.
இவரும் கேன்சல் பண்ணலை. அன்னைக்கு மார்னிங் வந்துட்டு மூப்பனார் எம்ஜிஆரை போய் பார்க்குறார். இதெல்லாம் நடக்கும்போது. ஸோ 2 பேருமே, எம்ஜிஆரும் சரி கலைஞரும் சரி, இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு அதாவது கோயிங் வித் த மோஷன்ஸ் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கும் இந்த ஆப்ஷன்லாம் வச்சுக்கிட்டார். இந்திரா காந்தியோட கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக பறக்கிறார் அன்னைக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து அந்த 77 மதுரை அக்டோபர் சம்பவம், அந்த அம்மாவை தாக்கிட்டாங்க அப்படின்ற அதுக்கப்புறம் இப்பதான் பார்க்க போறார் அந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் பிறகு கலைஞர் அந்த ஃப்ளைட் அவர் கேன்சல் பண்ணலை. அவருடைய ஃப்ளைட்டை தாமதப்படுத்திட்டு இருக்காங்க ஏதோ, அதனால செகண்ட் ஃப்ளைட்டில் தான் போக வேண்டியிருந்துச்சு. நைட்டு 10-11க்கு மேலே தான் போய் ஏர்போர்ட்ல இருந்து நேராக அந்தம்மா வீட்டுக்கு மிட் நைட்டு தான் மீட் பண்ணி பேசுகிறாங்க. ஆர்வி சுவாமிநாதன், ஆர்வி இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ அது நடக்குது. 14th அன்னைக்கு வெள்ளூரில் ஈவினிங் அண்ணாவுடைய பிறந்தநாளுக்காக நடக்கிற மீட்டிங்கில் அதிமுகவுடைய கொடி இன்னும் 1000 ஆண்டுகள் பறக்கும்ன்ற மாதிரி எம்ஜிஆர் பேசுகிறாரு. அங்கே இருக்க அமைச்சர்கள் எல்லாம் திமுகவையும் கலைஞரையும் வசப்பாடி ஏதோ சொல்கிறாங்க. பண்ருட்டி ராமச்சந்திரன் காரில் போனவர், அவர் என்கிட்ட சொன்னது, பண்ருட்டி என்ன சொன்னார்னா, இந்த இணைப்பு வந்து மேல் மட்டத்தில் வேணா நடக்கும், கீழே வந்து நடக்காது. ஏன்னா நம்ம நிறைய கஷ்டப்பட்டுட்டோம். இந்த கட்சி ஆரம்பிச்சு நிறைய கீழே அடிதடி, போலீஸ் கேஸ், அது இதுன்ட்டு. அதனால திமுக காரனோட 2 தொண்டர்கள் தாக்கப்பட்டதுக்காக தான் கட்சி ஆரம்பிச்சேன்னு எம்ஜிஆர் சொன்னார். ஆமா, அப்படி இருக்கும் பொழுது எப்படி இது சரியா வரும்னு எம்ஜிஆர் வந்து அதை யோசிச்சுட்டே வந்தாரு. அப்படி அதனாலதான் பண்ருட்டி தான் கெடுத்துட்டாருன்ட்டு அவர் சொன்னார். ஆனால் ஸோ பேசிட்டு ரிட்டர்ன் வரும்போது பண்ருட்டியார் வந்து எம்ஜிஆர்கிட்ட பேசியிருக்கிறார். அதை பின்னாடி பண்ருட்டியாரே பதிவு பண்றாரு. ஆமா, என்கிட்ட சொன்னார், நான் பதிவு பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி நான் சொன்னேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பல வருஷங்களுக்கு பிறகுதான் வந்து கலைஞர் ஒரு கல்யாண வீட்டில் அதை சொன்னார். பட் கலைஞர் ரொம்ப ஆஸ்டியூட். அவர் இது மாதிரி இது நடக்கும் நடக்காது ரெண்டுத்துக்கும் அவர் வழி வச்சாரு. அந்த இந்திரா காந்தியோட மீட்டிங் ஒன்று அவர் ஒன்றும் கேன்சல் பண்ணல, அது பாட்டுக்கு போனாரு. எல்லாம் பிரமாதமா அந்த பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு. ரொம்ப நாளைக்கு பிறகு சந்திக்கிறாங்க. சிஎம் ஸ்டீஃபன் தான் அதுக்கு ஏற்பாடு பண்ணார். அவர் இருக்கார் அப்போ பொதுச் செயலாளர், காங்கிரஸ் பொதுச் செயலாளர், கேரளால இருந்து போனவர். ஸோ இதெல்லாம் நடக்குது. ஸோ 2 பேருமே they were not sure. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய பிரிவினை நடந்துருச்சு. நிறைய வார்த்தைகள், திருப்பி அள்ள முடியாத வார்த்தைகள் 2 தரப்புல. ஒருவேளை 2 பேருமே ஒருத்தர் செக் பண்ணிக்கிறக்கா பண்ணாங்களோ, எவ்வளவு தூரம் தான் போறாங்க தெரியல. அது எனக்கு இந்த புக்ல சொல்றாங்க ஒரே ஒரு தகவல் தான். அது என்னன்னா, இங்க இருக்க துணை தூதர் அதை பதிவு பண்றாரு. அவர் சொல்றாரு, the issue வந்துட்டு என்னன்னா, who is to join whom. அண்ணா திமுக வந்து இதுதான் பேரண்ட் பார்ட்டி, அது திமுக, அதுக்கு ஒத்துக்கல எம்ஜிஆர், இதுதான் இஷ்யூ அப்படின்ட்டு துணை தூதர் சொல்றாரு. இத கலைஞர் எங்கேயுமே சொன்னது எனக்கு தெரிஞ்சு. அவர் வந்து இந்த மாதிரி இப்படி ஒரு பதிவு. ஆமா, அவர் சொல்றது என்ன சொல்றாருன்னா, இந்த 9000 ரூபாய் வருமான வரி வரம்பு வச்சிருந்தார் இடஒதுக்கீடுக்கு, அதை எடுத்துட்டு சொன்னேன், அதை மாட்டேன்ட்டார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா எம்ஜிஆர் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு கூட எம்ஜிஆர் வந்துட்டு எம்ஜிஆர் கூட இருந்தவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு கலைஞர் சொல்றாரு. எம்ஜிஆர் அதுக்கு கூட சரின்ற மாதிரி வந்தாரு. ஆனா கூட இருந்தவர்கள் கடைசி நேரத்துல, அதாவது இணைப்பை விரும்பாதவர்கள் 2 தரப்புலயும் நிறைய பேர் இருந்தாங்க. எனக்கு 2 பேருமே விரும்பினாங்களோன்னு சந்தேகம் வந்துருச்சு. நீங்க சொன்ன மாதிரி இந்திரா காந்தியோட மீட்டிங்கும் தொடருது, வேலூர் மீட்டிங்கும் தொடருதும் போது இவர்களே எந்த அளவுக்கு விரும்பினாங்களோ ஒரு கேள்வி வருது. அது ஒரு மிஸ்டீரியஸ் விஷயம் தான். இந்த மேடை பேச்சு கலாச்சாரம், அதாவது திமுக வந்து பேசி பேசி வளர்ந்த கட்சின்னு சொல்லுவாங்க. திருமண மேடைகள்ல இருந்து, சலூன்கள்ல இருந்து, எல்லா இடங்கள்லையுமே பேசி 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 ஆஸ் யூ செட் அவங்க வந்து எல்லாத்தையுமே ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்தி கொண்டு போன ஒரு கட்சி. பேச்சுல வந்து அவங்க ரொம்ப பிரமாதம். அண்ணாவுடைய பேச்சுல ஆரம்பிச்சு நாவலர்ல இருந்து, பேராசிரியர் இருந்து, கலைஞர்ல இருந்து பேச்சாளர்கள் தான் அங்க வந்து பெரிய ஆட்கள். அப்படி வந்து நின்னா கட்சி. அதே மாதிரி அப்படியே ரிவர்ஸ்ல ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க, இவர்கள் தான் வந்து இந்த அரசியல் நாகரிகத்தையே இந்த மேடை பேச்சுல ரொம்ப குறைவாக்கிட்டாங்க அப்படின்ட்டு. அன்னைக்கே வந்து பெரியார் அவர்கள் விமர்சனம் பண்ணதா இருக்கட்டும், எம்ஜிஆர் அவர்கள் விமர்சனம் பண்ணதா இருக்கட்டும், ஜெயலலிதா அவர்கள் விமர்சனம் பண்ணதா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் விமர்சனம் பண்ணி பேச்சாளர்கள் விமர்சனம் பண்ணக்கூடியதா இருக்கட்டும், இதுல எது சரி இருக்குன்னு நீங்க நினைப்பீங்க? இல்ல அது நான் மேடை பேச்சு, மேடை நாகரிகம், அதுக்கப்புறம் வந்துட்டு பொது வாழ்க்கையினுடைய தரம், அளவுகோல், இதெல்லாம் வந்து இந்த இயக்கங்கள் வந்த பிறகு கீழிறங்கி போயிடுச்சுன்றதை யாரும் மறக்க முடியாது. அதை நான் என்னோட புத்தகத்தில் கூட சொல்கிறேன். அண்ணா அதை வந்து ரொம்ப நேர்த்தியாக செய்தார். அவர் வந்து, அதாவது உங்களுக்கு பால் உணர்வு தொடர்பாக
பாலுணர்வு கலந்து, அதாவது அரசியல் என்பது அத்தை மகள் போல் என்ன சுற்றி வரலாம், தொட்டு விளையாடக்கூடாது இந்த மாதிரி. ஏன்னா உங்களுக்கு உங்க ஆடியன்ஸை பொறுத்து தான் உங்க பேச்சை நீங்க அமைச்சுக்கணும். உங்களுடைய கான்ஸ்டிடுவன்சி யாரு சொல்றேன்னா, அவர்கள் தொழிலாளர்கள், சாமானியர்கள். அவர்களுக்கு புரியுற மாதிரி பேசணும். அதனால உங்களுக்கு வந்து மாமன் மச்சானா எங்களுக்குள்ள உறவு இந்த மாதிரி சொன்னா உடனே போய் பதியும்ன்றதுக்காக ஆரம்பிச்சு அது வந்து நிறைய தரம் குறைந்து மலினப்பட்டு போயிடுச்சு. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அது பட் இங்க மட்டும் அப்படி இருக்கிற மாதிரி நான் நினைக்கல. தமிழ்நாட்டுல மட்டும் நம்ம திமுக பத்தி பேசுறதுனால, திமுக பத்தி பேசுறதுனால தான். அதே மாதிரி வந்து காமராஜரோ பக்தவத்சலமோ பிரகாசமோ ராஜாஜியோ ஈவன் அண்ணாவோ ஈவன் எம்ஜிஆருடைய முதல் அதாவது கலைக்கப்படுவதற்கு உள்ள வரைக்குமான அந்த 3 ஆண்டு ஆட்சி இருக்கு எப்படி சொல்லுவாங்கிறது நான் சொல்றேன். அண்ட் ஐ வாண்ட் டு நோ ஃப்ரம் யூ. அதெல்லாம் வந்து ஊழல்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆட்சிகளாக இருந்தது. அது வந்து ஊழல் புகார்கள் சொல்ல முடியாத இடத்துல இருந்துச்சு எம்ஜிஆருடைய ஃபர்ஸ்ட் டேர்ம் வரைக்கும் அப்படின்னு. ஆனா வந்து பிறகு வந்து ஊழல்ங்கிறது இங்கேதான் ஆரம்பிச்சது அப்படின்னு திமுக மேல ஒரு பெரிய அண்ணாவுடைய இந்த 2 வருஷத்துல அப்படி எந்த ஊழல் சொல்ல முடியல. இல்ல முதல்ல இப்படி வச்சுக்குவோம். அதாவது உங்களுக்கு ராஜாஜி காலத்தில் ஊழல் இருந்ததா காமராஜர் சொன்னார், காமராஜர் காலத்துல ஊழல் இருந்ததா ராஜாஜி சொன்னார். ஆனா அது பரவலாகல, ரேம்பன்ட்னு சொல்றோம் இல்லையா. இன்னைக்கு நீங்க வந்து டிரான்ஸ்போர்ட் ஆபீஸ் போனீங்கனாலும் எங்க போனாலும் அது இன்னைக்கு நீங்க வந்து டாஸ்மாக் போனா கூட ஒரு 10 ரூபாய் கொடுத்து தனியா வாங்கணும் ஒரு பாட்டில்ன்ற அளவுக்கு எல்லா இடத்துலயும் வந்துருச்சு. நீக்கமர நிறைஞ்சிருக்கு இல்லையா. அந்த மாதிரி எல்லாம் இல்லை. அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அப்படி இப்படின்ட்டு அரசல் புரசலா நடந்திருக்கும். உங்களுக்கு ராஜாஜி காலத்துல இருந்து நீங்க சொன்ன ஓமந்தூரார் ஆகட்டும், குமாரசாமி ராஜா ஆகட்டும், பெருந்தலைவர் காமராஜர் ஆகட்டும், பேரறிஞர் அண்ணாவாகட்டும், தனிப்பட்ட முறையில் அவர்கள் மீது எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டும் உங்களுக்கு அண்ணா வரைக்கும் வரல. நல்லா கவனிச்சுங்க. யாரும் இன்ஃபேக்ட் கருத்திருமன் அசம்பிளிலேயே சொல்றாரு, நீங்க ரொம்ப நல்ல மனுஷன், ஆனா உங்களோட இருக்கவர்கள்லாம் நல்லவர்களான்னு தெரியல அப்படின்ட்டு. அவர் மேல ஒரு பண்பான அவர் வந்து அவர் திமுக தலைவராக இருந்தது அப்படின்றது வரைக்கும் ஒரு மாதிரி. அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு லீடராக, எல்லாருக்குமான லீடராக, ஒரு ஸ்டேட்ஸ்மேனாக ஒரு பெருந்தனம் வந்துருச்சு அண்ணா வந்துச்சு. அது இருந்திருந்தா தொடர்ந்து இருந்திருக்கும். ஆனால் ஊழல் என்பது எப்பவுமே இருந்துச்சு. உங்களுக்கு பெரியார் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, பெரியார் என்ன சொன்னார், இவர்கள் எளிய குடும்பத்திலிருந்து வருபவர்கள், இவர்களுக்கு ஆட்சி போனா வந்து தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால எளியவர்களை கொண்டு போய் நீங்கள் குழந்தையை கொண்டு போய் மிட்டாய் கடையில் வைத்தது போல் ஆகிவிட்டது. அதனால வந்து அங்கங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சது. அது வந்து துரிதமாச்சு. உங்களுக்கு அண்ணா போன பிறகு இந்த வீழ்ச்சி வந்துட்டு வேகப்பட்டு போயிட்டு உங்களுக்கு எம்ஜிஆர் மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்துச்சு. முதல் முறையா தமிழ்நாட்டில் கலைஞர் மேல ஒரு ஊழல் விசாரணை கமிஷன், நம்ம சர்க்காரி கமிஷன் வர ஆரம்பிச்சது. எம்ஜிஆர் மேல ரே கமிஷன் வந்துச்சு. அது அப்படியே நின்று போயிடுச்சு அரசியல் காரணங்களால. அது பெருசா வரல, அது எரிசாராய ஊழல் பத்தி விசாரிக்கிறதுக்காக. அதனால அதற்கு பிறகு வந்த ஆட்களெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா முதல்வர்கள் மேலேயே குற்றச்சாட்டு என்பது அது வந்து பொது வாழ்க்கை எந்த அளவுக்கு கீழே போயிடுச்சுன்ட்டு. அப்புறம் முதல்வர்கள் வந்து சிறைக்கு போவது இதெல்லாம் வந்து இந்தியா முழுக்க நடக்கிற ஒரு விஷயமா நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு. அதனால பொதுவாகவே பொது வாழ்க்கை என்பது ஒருவர் தன்னை தகுதிப்படுத்திக்கிறதுக்கு, அதாவது அந்தஸ்து தேடிக்கிறதுக்கு அல்லது தன்னை வளப்படுத்திக்கிறதுன்ற மாதிரி மாறி போயிடுச்சு பெரும்பான்மையான இடங்கள்ல. அதாவது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இடதுசாரி சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்கள மாதிரி ஆட்கள் மக்களோட மக்களா இன்னைக்கு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாமே தவிர மற்றபடி வேற எந்த இயக்கத்தையும் நாம பெருசா பார்க்க முடியாது. சேவை மனப்பான்மைக்கு பொது வாழ்க்கைக்கு வருபவர்கள் மிக குறைந்து விட்டார்கள். அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு பார்க்கணும். லாஸ்ட் கொஸ்டின் இன் திஸ் சீசன், திமுகவுடைய பெரிய அடையாளங்களா நம்ம சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த கடவுள் மறுப்பு இயக்கம் வந்து அவங்க பௌத்தரி இயக்கத்துல இருந்து நாங்க வந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியார் வந்து பரிபூர்ணமான கடவுள் மறுப்பாளராக இருந்தார். அவர் வந்து கடைசி வரைக்கும் விடவே இல்லை. நம்ம வந்து கண்ணா பின்னான்னு அவர் பேசினாருங்கிறத பார்க்கணும்.
அண்ணா வந்து கப்புன்னு ஒரு மாத்திட்டார். ஒரு திமுகவை மக்கள் இயக்கமாகவும், அதுவும் தேர்தல் அரசியலுக்கு நம்ம வரணும்னு சொல்லி சொன்ன உடனே அவர் வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன், நம்ம வந்து ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் அந்த இறைவன் அப்படிங்கிற கான்செப்டை அவர் ஏத்துக்கிறவரா போயிட்டார். இறைவனே கிடையாது, அதை பரப்பன முட்டாள் காட்டும்ரான்னு சொல்லிட்டு இருந்த குருகுலத்திலிருந்து வந்தவர் வந்து அப்படியே வந்து நம்ம இறைவனை காண்போம் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்றார். ஆனா சடார்னு கலைஞர் வந்து திரும்ப வந்து அந்த இடத்துக்கு அண்ணா இடத்தை விட்டுட்டு பெரியார் இடத்தை வந்து அந்த கடவுள் மறுப்பு கொள்கையில ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சு போறாரு. உண்மையிலேயே அந்த இயக்கமும் கலைஞரும் வந்து கடவுள் மறுப்பு. கடைசியில பார்த்தா ராமானுஜ காவியம் எழுதுறேன். நானே பல இடங்கள்ல கேட்டேன், அவர் ஏன் பெரியார் காவியம் எழுதல, எதுக்கு ராமானுஜர் காவியம் எழுதினார் அப்படின்ட்டு. அது ஒரு குளர். அப்போ வந்து நான் வந்து கடவுளை எனக்கு பிடிச்சிருக்குதா இல்லையான்னு ஒரு மேடையில பேசுறாரு கலைஞர் வந்து, கடவுளை நான் ஏற்கிறேனா இல்லையா, கடவுள் என்ன ஏற்கிறாரா அப்படிங்கிறது. ரஜினி வந்து வேற ஒரு இடத்துல சொல்றாரு, என்ன செய்யறது உங்களுக்கு கடவுளை பிடிக்கல, ஆனா கடவுளுக்கு உங்களை பிடிச்சிருக்குதே அப்படின்றாரு. அப்ப அந்த கடவுள் மறுப்புங்கிற சிந்தனையில திமுக எப்படி டிராவல் பண்ணுச்சு, கலைஞர் எப்படி செயல்பட்டார்? இல்ல அதாவது எம்ஜிஆரால வந்து கலைஞர் பல என்ன சொல்றது, ஒரு தவிர்க்க முடியாத நிலைகள் எல்லாம் எடுத்தார். இந்திரா காந்தியோட உறவு அது மாதிரியானது, கூட்டணி. அதே மாதிரி இந்த கடவுள் மறுப்பு, அப்புறம் இன்னும் நெத்தியில என்ன ரத்தம் வழிதான்னு கேட்டது, அல்லது ராமர் கட்டின பாலமான்றது கேட்டதெல்லாம் அவர் குழந்தையா இருந்த காலத்துல இருந்து, பள்ளி பருவத்திலிருந்தே ஆழமாக அவர் உள்ளே ஊறிய சில கருத்துக்கள். இப்ப எம்ஜிஆருக்கு வந்து உங்களுக்கு எம்ஜிஆரே சொல்றாரு, என்எஸ்கே மூலமா தான் அவருக்கு இதெல்லாம் மெதுவா தெரிய வருது. அவர் போய் என்எஸ்கே சொல்றதெல்லாம், அவர் என்எஸ்கே சொன்னார், குடியரசு படிச்ச முதல்ல எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை, அதுக்கப்புறம் புரிய ஆரம்பிச்சதுட்டு. பட் அவர் வந்த உடனே முதல்ல எம்ஜிஆர் இதே மாதிரி தான் ரொம்ப அழுத்தம் திருத்தமா, எனக்கு வந்து பகுத்தறிவுக்கு பொருந்தாத எந்த விதமான பாத்திரங்களையும் நான் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, அதனால தான் வந்து இவர் வேண்டான்னு சொன்ன பாத்திரங்கள்லாம் சிலதெல்லாம் சிவாஜி கணேசனுக்கு போய் சேர்ந்துச்சு தொடக்கத்துல. பட் உங்களுக்கு தனிப்பிறவியில எம்ஜிஆர் முருகனாவே நடிக்கிற அளவுக்கு வந்துட்டார். அதனால உங்களுக்கு தேர்தல் அரசியல்னு வந்த பிறகு இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. கலைஞருக்கு ஆழமாவே அந்த மாதிரியான அவர் அதாவது எம்ஜிஆர் மறந்துட்டீங்கன்னா, எம்ஜிஆர் வந்து எல்லாரோடவும், அதாவது ஒரு காஸ்மோபாலிட்டன் அவுட்லுக் அவருக்கு நிறையா இருக்கிற மாதிரி அமைஞ்சது. இவர் வளர்ந்ததே திராவிடர் கழக பற்று, பெரியாருடைய குடியரசு படிச்சுட்டு அதனால எக்ஸாமை 3 தடவை ஃபெயில் பண்ணிட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எழுதுறாரு. அதனால ஆழமா இருந்துச்சு அவருக்கு. அதை வந்து பேசிக்கா தன்னுடைய அடிப்படை கான்ஸ்டிடியூவன்சி, எப்படி இப்ப பிஜேபிக்கு வந்துட்டு இந்துத்துவா ஒரு கான்ஸ்டிடியூவன்சினா அதுக்கு அப்பீல் பண்ற மாதிரி சில தீவிரமான பேச்சுக்கள் பேசுறது, அந்த மாதிரி கோர் கான்ஸ்டிடியூவன்ஸுக்கு தான் வந்துட்டு இன்னும் தான் உண்மையான திராவிட இயக்கம்னு காட்டுறதுக்காக அவர் இந்த மாதிரி எல்லாம் பேச வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு வந்தாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அது பெருசா எடுபடலை. பிகாஸ் நான் சொன்னேன், இந்த எதிரியை வீழ்த்துவதற்கு அவரிடத்தில் இருந்த ஆயுதங்கள் அத்தனையும் அவர் எய்தி பார்த்து விட்டார். இவர் மாதிரி மதுபான ஆலைகள் அதிபர்களோட எம்ஜிஆர் இருக்கிறது, அவரை திறந்து வைக்கிறது எல்லாம் இருக்கு, எல்லாம் சொல்றாரு, எதுவுமே ஒட்ட மாட்டேங்குது, டெஃப்லானா இருக்காரு. ஆனால் இவர் அவரை பத்தி சொன்னதெல்லாம் நிறைய ஒட்டுச்சு. அதனால அவருக்கு வந்து இந்த போர் முறையை மாற்றிக்கொண்டே இருந்தார் தொடர்ந்து. உங்களுக்கு அந்த 13 ஆண்டுகள் அவர் வந்து எதிர்கட்சி தலைவரா, அவர்கிட்ட நம்ம இலக்கணம் படிச்சுக்கணும், எப்படி வந்து ஒரு கட்சியை உயிரோட்டத்தோட வச்சிருக்கிறதுன்ட்டு. நான் பல முறை சொல்லுவேன், இந்தியாவிலேயே திமுக மாதிரி ஆக சிறந்த எதிர்கட்சி கிடையாது. உண்மைதான். வந்து பியூட்டிஃபுல்லா எதிர்கட்சி எப்படி செயல்படணுங்கிறத திமுக பிரமாதமா பண்ணுவாங்க அப்படின்னு. உண்மைதான். ஆனால் இனிமேல் வந்து திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும் இல்ல மற்ற கட்சிகளாகட்டும், அவங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்நோக்கி இருக்க பிரச்சனைகள் என்னன்னா அடிப்படை பிரச்சனைகள் தான். வேலைவாய்ப்பு, சுற்றுச்சூழல், தண்ணீர், அடிப்படை வசதிகள், இதைத்தான் வந்து இனி வரும் எதிர்காலம் வந்து எதிர்பார்க்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் நீங்க மொழி, மதம், அது இது, அப்புறம் நீங்க கேட்டீங்க இந்து மதம் பத்தி. அண்ணா வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன்றது 1943லயே சொல்லிடுறாரு, கட்சி ஆரம்பிச்ச பிறகுல்ல. அப்புறம் அவரே சொல்றாரு, எனக்கு நம்ம மீறிய ஒரு சுப்பீரியர் பவர் இருக்குன்ட்டு 1965ல ஒரு பேட்டியில சொல்றாரு, இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி ஆஃப் இந்தியாவில். அப்புறம் எனக்கு தனக்காக நிறைய பேர் பிரார்த்தனை பண்றாங்க, அதுக்கு நன்றி தெரிவிச்சு எனக்கும் நம்பிக்கை உண்டும்னு சொல்றாரு. அவர் வந்து புற்றுநோயால பாதிக்கப்பட்ட போது, அதனால அவருக்கு நம்பிக்கை இருந்தது. அதை பற்றி நிறைய நேரம் அவர் வந்து ஒரு ரேஷனலிஸ்ட் இந்த சென்ஸ், லைக் தேவைன்னா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அதாவது இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த காலத்து தலைவர்கள், துரைமுருகன் மாதிரி அவர்கள் யாரும், அல்லது பொன்முடி
எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்லை நேரு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் குங்குமத்தோடவோ திருநீரோடவோ பார்க்க முடியல இன்னைக்கு இருக்க முதல்வர் உட்பட அல்லது உதயநிதி உட்பட. பட் பலர் இடத்துல வந்துட்டு அதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் இப்போ திமுக சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் வந்துட்டு இவ்வளவு நாள் அவங்க என்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களோ இன்னைக்கு வந்து ஒரு புது ஃபோர்ஸ் ஒன்று தமிழ்நாட்டில் ஒரு புது ஐடியாவை ஐடியான்றதை விட ஒரு புது இடியத்தை பேசுது. கிட்டத்தட்ட எதிரான நிலைப்பாடுல. ஆமா. ஸோ இப்படி அதாவது காஸ்ட் கடந்த ஒரு 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 கம்யூனல் ஐடியா, அந்த ஐடியாவை எதிர்கொள்றதுக்கு இவங்க வந்து நாங்கள் 90% டிஎம்கே சேர்ந்தவங்க இந்துக்கள் தான் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் திமுக இருக்கு. அதனால இந்த நான் சொன்ன மற்ற பிரச்சனைகள் இதெல்லாம் உட்பட இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நீர்த்து போகும் தான் எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் வந்து கடவுள் மறுப்பு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையாக நான் நினைக்கல. அப்படி அல்ல அவர்கள். அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து பெரும்பான்மையானவர்கள், அதை கலைஞர் சொல்றதை போங்க, பெரும்பான்மையை சேர்ந்தவர்கள் சிறுபான்மையினரை அரவணைக்கணும், சிறுபான்மையினர் மதிக்கணும் அப்படின்ட்டு அவர் எப்பவும் சொல்லுவார். அந்த நிலைய வந்துட்டு உங்களுக்கு அதை தொடர்ந்து சொல்லுவாங்க. எப்பவுமே உங்களுக்கு மெஜாரிட்டி கிட்ட வந்துட்டு நீங்க மெஜாரிட்டியா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க மெஜாரிட்டி இனத்துல பிறந்தவங்கன்னா யூ ஹேவ் லைசன்ஸ். நம்ம வீட்டு குழந்தைய நம்ம எப்படி வேணாலும் சொல்லுவோம் இல்லையா, பக்கத்து வீட்டுல இருந்து வர குழந்தைய இன்னும் கொஞ்சம் அதிகமா கவனிப்போம். அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை தான் இவ்வளவு நாள் இருந்துட்டு இருக்கு. இட் வில் கெட் சேலஞ்ச்டு. மற்ற இடங்கள்ல இந்தியாவில் நடந்திருக்கு, இங்கே அதை அவங்க எப்படி எதிர்கொள்றாங்கன்னு பார்க்கணும். ரொம்ப அருமை சார். நிறைய விரிவான விஷயங்கள் நம்ம பேசணும். ரொம்ப ஒரு ஐ ஓப்பனராக நிறைய விஷயங்கள் இருந்தது, வரலாறு அந்த எளிமையான மொழியில். தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் நியூ புக் ஆல்சோ. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ பாண்டி.